திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற உத்தரவிட்ட ஹைகோர்ட் மதுரை கிளை நீதிபதி சுவாமிநாதனை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என திமுக உள்ளிட்ட சில அரசியல் கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. திருப்பரங்குன்றம் வழக்கு பயணித்த பாதை, நீதிபதியின் உத்தரவு, அதை ஏற்க மறுக்கும் தமிழக அரசு, நீதிபதியை தகுதி நீக்கம் செய்ய வலியுறுத்தும் திமுக உள்ளிட்ட கட்சிகள் குறித்து சுப்ரீம் கோர்ட் மூத்த வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி விளக்கமளித்தார். நீதிபதியை தகுதி நீக்கம் செய்வதற்கான நடவடிக்கை குறித்து அரசியல் சாசனத்தில் கூறப்பட்டுள்ள அம்சங்கள் குறித்தும் விளக்கினார். மதுரை திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம் தீபத்தூணில்தான் ஏற்ற வேண்டும் என்று தகுதியின் அடிப்படையில் மதுரை அமர்வு ஹானரபிள் ஹிஸ் லார்ட்ஷிப் மிஸ்டர் ஜஸ்டிஸ் அப்பழுக்கற்ற நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் பிறப்பித்த உத்தரவை ஒரு சார்பினரின் வாக்கு வங்கிக்காகவும் மற்றொரு சார்புக்கு நாங்கள் எப்போதுமே எதிரானவர்கள், ஆனா அந்த பார்ட்டியில 95% அந்த எதிரானவர்கள் தான் இருக்காங்க என்பதற்காக உத்தரவை நிறைவேற்றாது மேல்முறையீடு செய்து, மேல்முறையீடு வித் அல்டீரியர் மோட்டிவ் என்று தீர்மானிக்கப்பட்டு டிஸ்மிஸ் செய்யப்பட்ட நிலையிலையும் கண்டெம்ப்டை தொடரலாம் என்றும் தீர்ப்பளித்த பிறகும் மதுரை கமிஷனர் லோகநாதன் ஐபிஎஸ் தான் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி என்பதை மறந்து கோட்டையை ஏமாற்றும், மோசடி, சீட்டிங், டீஃப்ராடிங், ஏமாற்றும் செயலில் ஈடுபட்டு பிசியில நான் சீருடை அணியல அப்படின்னு அப்பீராறத தவிர்த்து, பிசிக்கல் அப்பீரன்ஸ் ஆவதையும் தவிர்த்து, பிறகு விசியில அப்பீர் ஆகி, அதாவது காணொலி காட்சியில நாங்கள் அமல்படுத்துகிறோம், லார்ட்ஷிப்பும் ஜிஆர்எஸ்ஏயும் ஸ்டேட் ஜுடிஷியரி மேல நம்பிக்கை இருக்கு போலீஸ் மேல அப்படின்லாம் சொல்லி அதையும் அமல்படுத்தாம நாங்க அயர் ஃபாரம் போறோம். அதை அன்னை அப்பயே சொல்லிருக்க வேண்டியதுதானே. லோகநாதன் ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், அதான் எல்லா காவல்துறை மற்றும் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் அந்தந்த கவர்மெண்ட் தான் சொல்றது கேட்கிறாங்களே ஒழிய அடிமைகளாக இருக்கிறார்கள். ஆனா நீதிமன்ற அவமதிப்புல அவங்கதான் ஹெல்டப் ஆக போறாங்கிறது நிச்சயம். அவரு லோகநாதன் அங்கேயே டீஃபால்ட் பண்ணிட்டார் கோர்ட்ல. 6 o'clock அப்பியர் ஆகி நான் அமல்படுத்துற ஆர்டர் ஒபே பண்றேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்க போறாங்க ராம ரவிக்குமார் அவரோட அட்வொகேட் சார்பா. அங்க இன்னைக்கோ திவ்யன் டிசி அமல்படுத்த மாட்டேன் அப்படின்னு அரெஸ்ட் பண்றாரு, இன்க்ளூடிங் பிஜேபி பிரசிடென்ட் நயினார் நாகேந்திரன். இந்த சம்பவங்கள்லாம் அரங்கேறியது. இது நீதிமன்றத்தை உத்தரவு இப்போது இருக்கின்ற தமிழக அரசும் தமிழக அரசினுடைய அதிகாரிகளும், ஆல் போலீஸோ ரெவென்யூ வாட் எவர் இட் மே பி, அமல்படுத்த மாட்டார்கள்னா என்ன பண்ணணும்? கண்டெம்ப்ட் தான், வேற வழி இல்லை. அப்படிங்கிற அந்த ஒரு போக்கை ஹானரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட் நீதியரசர்களின் உத்தரவின் மேல் இப்ப ஒரு கொஸ்டினை கேள்விக்குரிய தமிழக அரசு வைத்திருக்கிறது. நீங்க என்ன வேணாலும் ஆர்டர்ஸ் போடுங்க, நாங்க ஒபே பண்ண மாட்டோம். அதுக்கு மெட்ராஸ் ஆனரபிள் ஹைகோர்ட் தான் ஒரு முடிவு பண்ணணும். இந்த திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்துல இதுக்கு சரியான ஆஸ்பர் சட்டத்தின் ஆட்சியின்படி, சட்டத்தின் பிரகாரம், நீதிமன்ற அவமதிப்பு சட்டம், கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்ஸ் ஆக்ட், அது பிரகாரம் உங்களுக்கு அயன் ஹேண்ட்ல இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டியது ஒரு கடமையாக இருக்கிறது. அண்டர் தி சர்க்கம்ஸ்டன்சஸ் டிஎம்கே உடைய சீனியர் எம்பி டி.ஆர். பாலு நாடாளுமன்றத்துல இது சம்பந்தமாக பேசணும் அப்படின்றாரு. அங்க அப்ரூவ் ஆகுது. அதுக்கப்புறம் ஹானரபிள் நீதியரசர் ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை பற்றி சில கருத்துக்களை முன்வைக்கிறாரு. ஹானரபிள் சென்ட்ரல் யூனியன் மினிஸ்டர்
கிரண் ரிஜிஜு அவர்கள் காட்டமாக ஹானரபிள் ஜட்ஜை பத்தி இந்த மாதிரி நீங்க எந்த எவிடன்ஸும் இல்லாம இந்த பாராளுமன்றத்துல இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஜுடிஷியரியை கலைக்கும் விதமாக செயல்படுறீங்க, நீங்க குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க, அது உங்களுக்கும் பிரச்சனை, நீங்கள் சார்ந்திருக்கின்ற உங்களது டிஎம்கே கட்சிக்கும் பிரச்சனைன்னு சொல்லி அவை குறிப்பிலிருந்து நீக்கிறார். இப்ப நாங்க இம்பீச்மெண்ட் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி திருமாவளவன் பிரதர் இம்பீச்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்றாரு. இது சாத்தியமா? இம்பீச்மெண்ட்டை கொண்டு வந்து ஹானரபிள் நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை ரிமூவ் பண்ண முடியுமா? இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துல இம்பீச்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே கிடையாது. இம்பீச்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையே கிடையாது. ரிமூவல், ப்ராசஸ் ஆஃப் ரிமூவல், ரிமூவல் ப்ராசஸ் அப்படின்னு இருக்கே ஒழிய இம்பீச்மெண்ட் அப்படிங்கிற ப்ராசஸே கிடையாது. அந்த வார்த்தையே கிடையாது. அதாவது ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் ஷரத்து 124(4)(5) குறிக்கிறது. அதன் பிரகாரம் தான் பண்ண முடியும். அதே மாதிரி ஹானரபிள் உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நீங்க ரிமூவ் பண்ணணும், தகுதி நீக்கம்னு வச்சீங்களேன், வேர்டு அது மாதிரி இல்ல, ரிமூவல் அப்படின்னு தான் இருக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 217 அதுதான் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆனரபிள் ஜட்ஜஸ் எல்லாம் வரும். அதுல பி ஒரு பிரிவுல இது சம்பந்தமான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 வித் ஆர்டிகல் 124(4)(5). இப்ப இந்த ரிமூவல் ப்ராசஸ் இம்பீச்மெண்ட் வச்சுங்க, நம்ம ஜெனரல் இங்கிலீஷ்ல சொல்றோம், பட் கான்ஸ்டிடியூஷன்ல அந்த மாதிரி வார்த்தையே இல்லை. There is no word confined into impeachment. Removal தான் இருக்கு. அதாவது லோக்சபாவை சேர்ந்த 100 எம்பிஸ் வேணும், 100 எம்பிஸ் from லோக்சபா. அதே மாதிரி 50 ராஜ்யசபா எம்பிஸ். இப்ப 150 எம்பிஸ் கிளப்பிங் போத் சபாஸ், both houses, Lok Sabha and Rajya Sabha. அவங்க ஒரு மோஷனை கொண்டு வரணும், அதை ஸ்பீக்கர் அண்ட் சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபா கொண்டு போய் கொடுக்கணும். அவர் அதை கன்சல்ட் பண்ணிட்டு, அவரும் இமீடியட்டா முடிவெடுக்க முடியாதுல்ல, எல்லாரும் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, எமினன்ட் ஜூரிஸ் இவங்க எல்லாம் கன்சல்ட் பண்ணிட்டு ஒரு கன்சல்டேட்டிவ் ப்ராசஸ்க்கு அப்புறம் அட்மிட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணாருன்னா இமீடியட்டா ஒரு என்கொயரி, அதாவது இனிஷியேஷன் பேர், அதுக்கப்புறம் அட்மிஷன், அப்புறம் 3rd ஸ்டேஜ் என்கொயரி கமிட்டி. அந்த என்கொயரி கமிட்டியில உச்ச நீதிமன்ற ஹானரபிள் ஒரு நீதியரசரும், ஹானரபிள் உயர் நீதிமன்ற தலைமை நீதியரசரும் நீதிபதியும், ஒரு எமினன்ட் ஜூரிஸ்ட், ஒரு லாயர், ஒரு அட்வொகேட், ஒரு சீனியர் அட்வொகேட் வச்சு எமினன்ட் ஜூரிஸ் அப்படிங்கிற வேர்டு இருக்கு. 3 பேர் கொண்ட கமிட்டி அமைக்கப்படும். அந்த கமிட்டி குழு என்னென்ன சார்ஜஸ் இருக்கும் அந்த சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க எவிடன்ஸோட. அதுக்கப்புறம் அவங்க ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க. அடுத்த ப்ராசஸ் அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணி அதுல அந்த ஆனரபிள் ஜட்ஜ் கில்ட்டியாக இருந்தால் அப்ப ஸ்பீக்கரும் ராஜ்யசபா சேர்மனும் அது அட்ரஸ், என்ன ஜனாதிபதி தான் ரிமூவ் பண்ண முடியும், ஒன்லி பை பிரசிடென்ட் அண்ட் பை அட்ரஸ். ஜனாதிபதி தான் ரிமூவ் பண்ண முடியும், ஒன்லி பை பிரசிடென்ட் அண்ட் பை அட்ரஸ். இதுதான் எஸ்டாப்ளிஷ்டு ப்ரொசீஜர். இப்ப இந்த கமிட்டி ரிப்போர்ட்ல கில்ட்டியா இருந்தால் அவர் போத் ஹவுசஸ்ல அட்ரஸ் பண்ண ஆர்டர் போடுவார். அப்ப டிபேட் அங்க நடக்கும்.
டிபேட்ல இந்த கன்சர்ன்ட் ஹானரபிள் ஜட்ஜும் பார்ட்டிசிபேட் பண்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் வழங்கப்படும். அதாவது டிபேட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், டிபேட் போது கிடையாது, டிபேட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கன்சர்ன்ட் ஹானரபிள் ஜட்ஜஸுக்கும் ரிப்ளைக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படும். அது பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அங்கேயும் ஃபாலோ பண்ணப்படுகிறது. இந்த அட்ரஸ் பண்றாங்க, அட்ரஸ் பண்ணும்போது ஜட்ஜஸ் வர மாட்டார், அட்ரஸ் பண்ணி ஒருவேளை அதுல ஏதாவது வந்து முகாந்திரம் இருந்தால் அவர் ரிப்ளை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படும். இப்ப அட்ரஸ் பண்ணும்போது இது வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி, சிறப்பு மெஜாரிட்டின்னு பேர். அதாவது போத் ஹவுசஸ்ல உள்ள மெம்பருடைய அப்சல்யூட் மெஜாரிட்டி பிளஸ் அந்த டிபேட் நடக்குது இல்லையா, அட்ரஸ் பண்றதுல அதுல மெம்பர்ஸ் எவ்வளவு மெம்பர்ஸ் பிரசன்டா இருக்காங்க, அதுல 2/3 மெம்பர்ஸ் பிரசன்ட் இன் தி வோட்டிங். இது ரெண்டு சேர்ந்து வந்தா தான் நீங்க பிரசிடென்ட்டுக்கு வந்து ரிமூவ் பண்றதுக்கு சேர்மனும் லோக்சபாவும் அவர் ரிப்ளை எல்லாம் வாங்கிட்டு அனுப்ப முடியும். இந்த 2/3 மெஜாரிட்டி இல்லாம தான் வந்து இந்திய நீதித்துறையில வரலாற்றுல ஹானரபிள் ஜஸ்டிஸ் வி ராமசாமி அவர் ரிமூவ் பண்ண கொண்டு வந்த அந்த தகுதி நீக்கம், the so called impeachment ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த நிகழ்வுல இப்ப ஹானரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட் நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதனை தகுதி நீக்கம் செய்ய முடியுமா? கொஸ்டின். சோ இவங்க டி.ஆர். பாலு சொன்ன மாதிரி உங்களுக்கு மோஷனை கொண்டு வருது அப்படிங்கிறது கஷ்டமான விஷயம். மோஷனை கொண்டு வருது அப்படிங்கிறது கஷ்டமான விஷயம். ஏன்னா 150 எம்பிஸ் கொண்டு வரணும். இந்த ப்ரொசீஜரே வந்து ஒரு ரிகரஸ் அண்ட் ரிகரஸ் ப்ராசஸ். அது இதை கொண்டு வருதுங்கிறதே கடினமான காரியம். இவங்க எல்லாம் கொண்டு வரவே முடியாது, சத்தியமா கொண்டு வர முடியாது, சான்சஸ் இல்லை. இப்ப ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர் ஆர் இன்கெபாசிட்டி ரெண்டு கிரவுண்ட் தான். ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர் அப்படின்னா என்ன? சீரியஸ் எத்திக்கல் லாப்சஸ், கரப்ஷன், அப்புறம் வில்ஃபுல் நெக்லெக்ட் ஆஃப் டிஸ்சார்ஜிங் ஜுடிஷியல் டியூட்டிஸ். இது மூணு கிரவுண்ட் தான். இன்கெபாசிட்டினா மென்டலி இல், பிசிக்கலி இல், became incompetent, unfit to perform the judicial duties. இதுதான் வந்து கிரவுண்ட்ஸ். சோ ராம ரவிக்குமார் என்பவர் ஒரு வழக்கு தாக்கல் பண்றாரு. அந்த வழக்குல வந்து தீபத்தூண் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. அந்த தீபத்தூண்ல தான் வந்து உங்களுக்கு கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிற அதை எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. சோ மெரிட்டின் அடிப்படையில் பல ஜட்ஜ்மெண்ட்ஸ், ஈவன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து அனாலிசிஸ் பண்ணி ஒரு உத்தரவு போடுறார். இந்த மாதிரி இந்த நேரத்துல இந்த இடத்துல தீபத்தூண்ல உத்தரவு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு இந்து சமய அறநிலை ஆட்சித்துறை, அதாவது அந்த அந்த திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் கோயிலுடைய ஈஓ, அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வச்சு ஏசி ஜேஇ மாதிரி ஜேசி வச்சுங்களேன், அவங்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கிறாரு. அந்த உத்தரவு வந்து முழு போலீஸ் பாதுகாப்போடு, தமிழக அரசுடைய முழு போலீஸ் பாதுகாப்பு, ஐஜி அந்தஸ்துல உள்ள போலீஸ் அதிகாரிகள் பாதுகாப்போட தீபத்தை ஏத்தணும் அப்படின்னு ஆர்டர்ஸ் போடுறாரு. இது வந்து 226 ரிட் ஆஃப் மேண்டமஸ், நீதி பேராணை. இது பேரு நீதி பேராணைன்னு பேரு. ஒரு ஆர்டரை உத்தரவு பிறப்பிக்கிறார். அந்த உத்தரவை அவங்க செயல்படுத்தல அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது, சரி இவங்க செயல்படுத்தலாம் பரவாயில்ல, மனுதாரர் உட்பட ஒரு 10 பேர் வந்து சிஐஎஸ்எஃப் மத்திய தொழில் பாதுகாப்பு படை அவங்களோட போய் வந்து ஏத்தணும்ன்ற. அதுக்கு வந்து தமிழக அரசு காவல்துறை, ஏன்னா காவல்துறையுடைய தலைமை மந்திரி யாரு? ஹானரபிள்
முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், MK ஸ்டாலின் தானே, அவர் தானே போலீஸ் மினிஸ்டர். அவங்களுடைய அறிவுறுத்தல்ல ஒரு சாராருடைய வாக்கு வங்கி அப்படியே வச்சுக்கணும், அவங்களுக்கு தான் நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை அவங்க பேரை கூட மாத்திக்கலாம், அந்த சார்பு முன்னேற்ற கழகம் மாத்திக்கலாம் அப்படின்னு அவங்க வில்ஃபுல்லா நெக்லெக்ட் பண்றாங்க. வில்ஃபுல் டிசோபீடியன்ஸ். CSF மிரட்டுறாங்க, உங்களையும் அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 226 வந்து ஒரு உத்தரவு போடும் போது அந்த 226 ஆர்டிகல்ல இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு நீதி பேராணையை வந்து பிரயோகிக்கும் பொழுது, உத்தரவை இடும் பொழுது அதை நீர்த்து போக செய்யும் விதமா நீங்க 144, அதாவது இப்ப இருக்கிற 163 BNSS 144 CRPCல தடை உத்தரவை சட்டம் ஒழுங்கு கருத்துல காட்டி அவர் எங்க IASல எப்படி பாஸ் பண்ணாருன்னு தெரியல. இந்த பிரவீன்குமாருடைய அவருடைய UPSC மெயின் பிரிலிம் எல்லாம் வந்து RTல கேட்டு அவரு அதெல்லாம் வெரிஃபை பண்ணணும் போல இருக்கு. ஏன்னா ஒரு ஹைகோர்ட் ஆர்டர்னா நீங்க அப்பீல் தான் போனோம், அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் தான். ஹைகோர்ட் ஆர்டர் வந்து 144 123 செக்ஷன்ல வந்து ஒரு தடைய 4 பேருக்கு மேல கூட கூடாதுன்னு நீங்க சட்டம் ஒழுங்கு காரணம் காட்டி ஒரு தடை உத்தரவு வந்து பிறப்பித்து அந்த ஆர்டர் நீர்த்து போக செய்ய முடியாது, சான்ஸே கிடையாது. 144ங்கிறது ஒரு வெற்றி கீழே வந்து ஒரு சாதாரணமா ஒரு கால் தூசி நெஸ்ல உள்ள ஷூ மாதிரி உள்ள ஒரு செக்ஷன் அது. அது வந்து 226 சூப்பர்சீட் பண்ண முடியாது. அவருக்கு எவன் ஐடியா கொடுத்தான்னு தெரியல, இந்த பிரவீன்குமார் கலெக்டருக்கு. அவர்லாம் ஒரு IAS இருக்கிறதே தகுதி இல்லை இந்த விஷயத்துல நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஹைகோர்ட் 226 ரிட் ஆஃப் மேண்டமஸ் உத்தரவு பிறப்பிச்சா நீங்க சப்சிக்வெண்டா நீங்க 144 போட முடியாது. அதனாலதான் வந்து அந்த 144 ரத்து பண்ணாரு ஹானரபிள் ஜஸ்டிஸ் GR சுவாமிநாதன். அதுக்கப்புறம் மேல்முறையீடு கண்ணாப்பண்ணான்னு பேசுறாங்க. அதுவும் AG ரவீந்திரன் பேசிய பேச்சுக்கெல்லாம் வந்து ஹானரபிள் டாக்டர் G ஜெயச்சந்திரன் ஜஸ்டிஸ் வந்து கேட்கிறார், நீங்க லைசன் ஆபீசர் AG அவர் சொன்ன வேர்டு அப்படியே சொல்றேன், உங்களுக்கு நல்ல லிபர்ட்டி இருக்கு, என்ன வேணாலும் நீங்க பேச நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். பிரதர் ஜட்ஜ் யாருன்னா ஜஸ்டிஸ் KK ராமகிருஷ்ணன் அவர் சில வார்த்தையை சொன்னார், நான் எக்ஸ்பிரஸ் பண்ண விரும்பல. ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, ஜஸ்டிஸ் GR சுவாமிநாதனே வந்து ப்ரீடிட்டர்மைன் பண்ணி ப்ரீ கன்சீவ்டுல 10 நிமிஷத்துக்கு முன்னாடி CISF வச்சுட்டு ஒரு ரியாத்தை ஏற்படுத்தணும் உத்தரவு போடுறாரு. இது யாராவது சொல்வீங்களா நீங்க? இந்த மாதிரி ஏதாவது ஆர்கியூ பண்ண முடியுமா? அப்படி பண்ற அப்புறம் இல்ல பெட்டிஷனர் கிளாரிஃபைன்றாரு ரவீந்திரன். இந்த மாதிரி எல்லாம் கேணத்தனமான ஒரு அப்சூர்டு சுல்லன் இடியாட்டிக் ஃபூலிஷ்தனமான ஆர்கியூமெண்ட்லாம் நடக்குது. அப்போ ஒருத்தர் வராரு, நான் முஸ்லீம் சார்பா தர்கா சார்பா அப்பீராரு. அவரு கேட்கிறாரு, ஏங்க வருஷத்துல ஒரு தடவை தான் வந்து அவங்க தீபம் ஏத்துறாங்க, 1 மணி நேரமோ 2 மணி நேரம், ஒரு நாள் இருந்து உங்களுக்கு என்ன பிரிஜரைஸ் ஆக போகுது, இதனால என்ன உங்களுக்கு அஃபெக்ட் ஆகுது, என்ன அக்ரிவா நீங்க என்ன கேட்கிறாரு. அதுக்கு பதிலே அவர் சொல்லல. அதை சொல்லாம வேற ஏதோ பேசி போறாரு அவரு. தர்கா சார்பா அப்பீரான பிரதர் அட்வொகேட் டாக்டர் G ஜெயச்சந்திரன் லார்ட்ஷிப் கேட்ட கேள்விக்கு ஒரு பதிலே சொல்லல. இந்த மாதிரி வாத பிரதிவாதங்கள்லாம் முடிஞ்சு மேல்முறையீடு மனு வித் அல்டீரியர் மோட்டிவ், கண்டெம்ப்ட வந்து நீங்க தவிர்ப்பதற்காக பிரிவென்ட் பண்ணுவதற்காக அந்த கேஸை போட்டுறீங்க வித் அல்டீரியர் மோட்டிவ்னு பல உதாரணங்கள் எல்லாம் காட்டிதான் மேல்முறையீடு தள்ளுபடி செய்யப்படுகிறது. அப்ப கண்டெம்ப்ட் கண்டினியூ ஆகுது. கண்டெம்ப்ட்ல லோகநாதன் கண்டிப்பா அப்பீர் ஆகணும்ன்றார் கமிஷனர். அவர் நான் சீருடை அணியில ஏதாவது சொல்லுவாங்களா, நான் சீருடை அணியில அப்பீராள அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் பொதுமக்கள் தான் முடிவு பண்ணணும். அதாவது இந்த வழக்குக்கு இவங்க எப்படி கையாளுறாங்க, வேறு வழக்குக்கெல்லாம் பொதுமக்களை எப்படி கையாளுறாங்கிறத நீங்க பாருங்க. வேற கிரிமினல் வழக்கு பொதுமக்கள் எப்படி கையாளுறாங்க. அப்ப வலியோருக்கு ஒரு நீதி, எளியோருக்கு ஒரு நீதி, அதான அர்த்தம். அப்புறம் அப்பீர் ஆயிட்டு என்ன பண்றாரு, நான் வந்து இந்த மாதிரி விஷயத்தினால நான் அமுல்படுத்தல, ஐம் சாரி, ஐ டெண்டர் மை அப்பாலஜி, மன்னிச்சிங்க, நான் அமுல்படுத்துறேன் அப்படின்னு உறுதி கொடுக்கிறார். ஆனா அங்க அவங்க அட்வொகேட்ஸோட பிரதர் சகோதர வழக்கறிஞர்களோட போய் ஆர்டரை படிச்சு 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 காமிக்கிறாங்க.
இனி திவ்யன்ட்டையும் சொல்றாங்க, இன்க்ளூடிங் அதர் போலீஸ் அபிஷியல் தான் ஆர்டர் போட்டிருக்காரு. அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டேன். ஏர் ஃபாரம் போறாங்க. இனிக்கோ திவ்யன்னு முதல்ல அவர் மேல கண்ட்ரோல் எடுத்து 6 மாசம் இனிக்கோ திவ்யன் டிசியை உள்ள தள்ளணும். கமிஷனர் லோகநாதனையும் 6 மாசம் உள்ள தள்ளணும். கலெக்டர் பிரவீன்குமாரையும் 6 மாசம் இம்ப்ரெஸ்மெண்ட் கொடுக்கணும். அந்த எக்ஸிக்யூட்டிவ்க்கும் 6 மாசம் இம்ப்ரெஸ்மெண்ட், தயதாட்சணி எல்லாம் கொடுக்கணும். ஏன்னா இது 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 இந்த உத்தரவு வந்து பிறப்பிக்கல அப்படின்னா இனிமே மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன நீதியரசர்கள், எந்த ஆனரபிள் ஜஸ்டிஸ் எந்த ஆர்டரை பிறப்பித்தாலும் எந்த அதிகாரிகளும் தமிழக அரசும் அதை அமுல்படுத்த மாட்டார்கள். அந்த ஆர்டர் ஒபே பண்ண மாட்டாங்க. நாங்கெல்லாம் ஹைகோர்ட்டுக்கு மேலானவர்கள். அதான் நான் சொல்லல, நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதனே சொல்றார். மதுரை போலீஸ் கமிஷனர் ஹைகோர்ட் நீதிபதிக்கு மேலானவர் என்று தன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறார் ஆர்டர்லயே வருது. இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, 8 மணிக்கு அதான் இ ஃபைலிங் வந்துருச்சு இல்ல, அவசரமா. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, டக் டக் டக்னு போட்டு இந்த அப்லோட் ஆர்டர் காப்பி போட்டு இ ஃபைலிங்ல ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு அப்பீல் ஃபைல் பண்றாங்க. அது ஒரு டைரி நம்பர் ஆகுது. மக்களுக்கு தெரியாது இல்ல, அது அப்புறம் டிஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். டிஃபெக்ட்ஸ் எல்லாம் கியூர் பண்ணி அதுக்கப்புறம் அது எப்ப லிஸ்ட்டுக்கு வருதோ அப்பதான் லிஸ்ட்டுக்கு வரும். ஆனா என்ன பண்றாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்ல ஆனரபிள் இந்தியாவின் தலைமை நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த கோர்ட் வந்து அடுத்து ஒரு டீஃப்ராட் பண்றதுக்காக, கோர்ட்டை ஏமாத்துவதற்காக, மோசடி செய்வதற்காக அங்க போய் மென்ஷன் பண்றாரு. ஆனரபிள் இஸ் லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் சிஜேஐ பெஞ்சில் அமர்வுல அவர் இதெல்லாம் ஏத்துக்க மாட்டேன், நீங்க லிஸ்ட்ல வரும்போது வரட்டும்னு அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. இதுதான் விஷயம். இதுல வந்து என்ன ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர் இருக்கு, இதுல என்ன சீரியஸ் எத்திக்கல் லாப்சஸ் இருக்கு, என்ன சீரியஸ் இன்டெகிரிட்டியில போயிருக்கு, இதுல என்ன கரப்ஷன் இருக்கு. ஒரு ஹானரபிள் நீதியரசர் தகுதியின் அடிப்படையில் ஒரு உத்தரவு பிறப்பிச்சா, நீங்க ஒரு சார்புடைய வாக்கு வங்கியில் உங்களுக்கு வேணும், பெரும்பான்மையினருக்கு நீங்கள் எதிரானவர்கள், சிறுபான்மையினருக்கு தான் நாங்க கட்சி நடத்துறோம், அந்த கட்சி பேரையும் வச்சு போயிருங்க. திராவிட முன்னேற்ற கழகங்கிற பேரை எடுத்துட்டு அந்த பேரை போட்டு முன்னேற்ற கழகம் வச்சுக்கோங்க. இதுல போய் எப்படி நீங்க போய் ஏதாவது முட்டாள்தனமா இருக்கு, கேவலமா இருக்கு. அது மக்கள் வந்து எதுக்காக அவங்கள வந்து நாடாளுமன்றத்துக்கு வந்து எம்பி அனுப்புறாங்க, மக்கள் பிரச்சனையை போய் கொண்டு போய் சொல்லணும், மக்களுடைய திட்டங்களை கொண்டு சேர்க்கணும். அதுக்குதான் உங்களை எம்பியா வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. நீங்க தனிப்பட்ட ஆனரபிள் நீதியரசர் மேல உங்களுக்கு இருக்கிற வன்மத்தை கொண்டு போய் அங்க கொண்டு போய் சொல்றதும் இது ஒரு பெரிய விஷயமா? திருப்பரங்குன்றம் தீபத்தூர் வழக்கு, திருப்பரங்குன்றம் சம்பவம், திருப்பரங்குன்றம் பிரச்சனை எல்லாம் வந்து 2026 தேர்தலில் டிஎம்கேக்கு ஒரு செட்பேக் தான் இருக்கும், பேக் ஃபயரா தான் இருக்கும், ஆன்டி இன்கம்பன்சி தான் வரும்னு நினைக்கிறோம். ஆனா அந்த பெரும்பான்மையினர் தான் வந்து பெரும்பான்மையா ஆளுங்கட்சி டிஎம்கேல இருக்காங்க. அவங்க எல்லாம் யோசிக்கணும், இந்த கட்சி நமக்கு எதிராக இருக்கிறது, தகுதியின் அடிப்படையில் நீதியின் அடிப்படையில் தீர்ப்பு சொன்ன ஆனரபிள் நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதிராகவே நாடாளுமன்றத்தில் போய் பேசுறாங்க, மக்கள் பிரச்சனையை பேசுறாங்க அப்படின்னு வாக்காளர்கள் தான் யோசிக்கணும். சோ இந்த இஷ்யூல வந்து நீங்க எப்படி ஹானரபிள் ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் நீதியரசர் மேல வந்து நீங்க ரிமூவல் ப்ராசஸ் கொண்டு வர முடியும், சோ கால்ட் இம்பீச்மெண்ட் கொண்டு வர முடியும். இந்த 7 ஸ்டேஜ் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நீங்க நிறைவேற்றுவீங்க? அதனால இதெல்லாம் வந்து ஒரு கபட வேடம், கபட நாடகம். அந்த ஒரு சாராரை திருப்திப்படுத்துவதற்காக, ஒரு சார்பு மதத்தினரையும் அவர்கள் வாக்கு வங்கியையும் திருப்திப்படுத்துவதற்காக, சாட்டிஸ்ஃபை பண்ணுவதற்காக, கன்வின்ஸ் பண்ணுவதற்காக நாங்கள் நாடாளுமன்றத்தில் போய் சொல்லிட்டோம், நாங்க சொல்லிட்டோம் அப்படின்னு ஒரு கபட நாடகம், அதெல்லாம் கபட வேடம், நீட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதான் போட்டிருக்காங்களே ஒழிய இதுல வந்து
150 பேரை கொண்டு வந்து இவங்க மோஷன் கொடுக்கவும் முடியாது. அப்படி கொடுத்தாலும் அது லோக்சபா ஸ்பீக்கரோ சேர்மனோ அதை கன்சல்டேட்டிவ் ப்ராசஸ்ல வந்து கன்சிடர் பண்ணவும் முடியாது. இல்லை, ஒண்ணுமே இல்லை, முகாந்திரமே இல்லை. அதனால இதுல கமிட்டியும் ஃபார்ம் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இதுல என்ன கில்ட்டி இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. கில்ட்டின்னு பார்த்தா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் டிஆர் பாலு மேலையும் திராவிட முன்னேற்ற கழக எம்பி மேலையும் லோக்சபால வந்து ஆஸ் பர் ஆக்ட் பிரகாரம் தான் நீங்க எடுக்க முடியும். இது ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் 1968 ஒண்ணுமே இல்லை இதுல. எனவே அப்பழுக்கற்ற மிகவும் நேர்மையான அவருக்குன்னு அவர் அந்த போர்ட்போலியோல வந்து உட்கார்றாரு. அவருக்குன்னு இந்த பெட்டிஷன்ஸ் எல்லாம் வருது. அவர் தகுதியின் அடிப்படையில் உத்தரவு போடுறாரு. தட்ஸ் ஆல். அதனால அவர் எல்லாம் தகுதி நீக்கம் எல்லாம் பண்ணவும் முடியாது. ஹானரபிள் ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர் வந்து இம்பெக்கபிள் இன்டெகிரிட்டி கொண்டவர், அட்மோஸ்ட் ஹானஸ்ட்ல உள்ளவர். இதே மாதிரிதான் ஹானரபிள் ஜஸ்டிஸ் 2015 நினைக்கிறேன், ஹானரபிள் இப்ப இருக்கிற சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், தெரிஞ்சிருக்காது பல பேருக்கு, நீதியரசர் ஜே.பி. பர்திவாலா மேல ரிசர்வேஷன்ல ஒரு கருத்தை சொன்னார். அவர் குஜராத்ல இருக்கும் போதுன்னு கொண்டு வந்தாங்க, பேசினாங்க. அதோட முடிஞ்சு போச்சு. 150 பேரையும் அவங்களை திரட்ட முடியல. மோஷன் கூட அவளால் மூவ் பண்ண முடியல. அவர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா வந்துட்டார். அதே மாதிரி 2030-31 ஹானரபிள் இஸ் லார்ட்ஷிப் மிஸ்டர் ஜஸ்டிஸ் நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை நாம் நமது ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட்டில் நீதியரசராக நிச்சயமாக நம்ம வந்து பார்க்க போறோம். எலிவேட் ஆயிடுவார். அதனால அவருக்கு எதிராக நீங்க எந்த விதமான மோஷனை கொண்டு வரவும் முடியாது, அவரை தகுதி நீக்கம் செய்யவும் முடியாது. நீங்க சொல்வதெல்லாம் பிதற்றல்கள், கோமாளித்தனம், பித்துக்குளித்தனம், சட்டத்தில் செய்ய முடியாததை சும்மா ஒரு டிராமா போட்டு ஒரு ரிலிஜியனையும் ஒரு பர்டிகுலர் செக்டையும் நீங்க கன்வின்ஸ், கம்ஃபோர்ட், சாட்டிஸ்ஃபை பண்ண இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க என்பதுதான் என்னை போன்ற, எங்களை போன்ற அலைக் மைண்டட் சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்ஸ் உடைய கன்சிடர்டு வியூவாக இருக்கிறது. இதை நான் வந்து கம்ப்ளீட்டா வந்து பட்டவர்த்தனமா பொதுமக்களுக்கு ஹானரபிள் ஜஸ்டிஸ் நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் வந்து எந்த விதமான ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர் இந்த ஆக்ட்ல, இந்த வழக்கில் அவர் வந்து எதுவும் பண்ணல. அவர் ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல குறைபாடு இருந்தா நீங்க ஆப்டர் சுப்ரீம் கோர்ட் வரையும் போங்க, இங்க ஒரு லெட்டர் பேட் அப்பீல் போங்க, அதுக்கப்புறம் அங்க சுப்ரீம் கோர்ட் போங்க. அவர் இப்ப டிவிஷன் பெஞ்சில் இருக்காரு, அதுன்னா அதுக்கப்புறம் நீங்க சுப்ரீம் கோர்ட் போங்க. அதை விட்டு இந்த பித்தலாட்டம் பிதற்றெல்லாம் பேசுறது உங்களுக்கு தான் இருக்கு. நீங்க எல்லாம் எம்பியா இருக்க தகுதியுடையவர்களா, ஐபிஎஸ் ஐஏஎஸ் இருக்க தகுதியுடையவர்களா அப்படின்னா பொதுமக்கள் எண்ணுகின்ற ஒரு டஃப் அவர், the need of the hour இப்போது வந்துவிட்டது. எனவே to explain the detailed context regarding the issue, அதுக்கப்புறம் ரிமூவல் ப்ராசஸ் ஆர் த சோ கால்ட் இம்பீச்மெண்ட் என்பது இந்த வீடியோ மூலமாக according to my knowledge which I have gained from Supreme Court of India's alone 16 years of practice உங்களுக்கு நான் வந்து அதை தெரியப்படுத்தி போஸ்ட் பண்றேன். ஜெய்ஹிந்த், வாழ்க நீதித்துறை, வாழ்க நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன்.